பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 24, புனிதர் பர்த்தலமேயு, திருத்தூதர் மற்றும் மறைசாட்சி. இவர் கிபி 1ஆம் நூற்றாண்டில் கானா, யூதேயா, ரோம பேரரசில் பிறந்திருக்கலாம் என குறிப்பிடப்படுகிறது. இவரை ஏற்கும் சபைகள் கிழக்கு அசீரிய திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, மரோனைட் கத்தோலிக்க திருச்சபை, கிழக்கு மரபு வழி திருச்சபை, ஓரியண்டல் மரபு வழி திருச்சபை, ஆங்கிலிக்கன் சமூகம், லூத்தரன் திருச்சபை, இஸ்லாமியம். இவருடைய முக்கிய திருத்தலங்கள் புனித பர்த்தலமேயு மடம், ஆர்மேனியா. இவருடைய நினைவு திருநாள் ஆகஸ்ட் 24. இவரை சித்தரிக்கப்படும் வகை கத்தி மற்றும் அவரது உரிக்கப்பட்ட தோல். பாதுகாவல், இறைச்சி வெட்டினர், புத்தகம் தைப்பவர்கள், மால்டா, ஆர்மேனியா, நரம்பியல் நோய்கள், செருப்பு தைப்பவர்கள். புனிதர் பர்த்தலமேயு 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆவார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களுள், அதாவது திருத்தூதர், அப்போஸ்தலர் அவர்களுள் ஒருவர் ஆவார். யோவான் எழுதிய நற்செய்தியின் 1ஆம் அதிகாரத்திலும் 21ஆம் அதிகாரத்திலும் நத்தனியேல் என அடையாளம் காணப்படுகிறார். இவர் பிலிப்புவின் நண்பர் ஆவார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 45 50 வரை பின்வருமாறு இறை வாக்குகள் இவரை பற்றி மேலும் கூறுகிறது. பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலின் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம். நாசரத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுதான் அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரத்திலிருந்து நல்லது ஏதும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் இயேசு கிறிஸ்துவிடம் வந்ததும் இயேசு கிறிஸ்து நத்தனியேலை பார்த்து சொன்னாங்க, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடம் இல்லாதவர். அதை கேட்டதும் நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பே நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் உடனே அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்று சொன்னாங்களாம். அது நம்முடைய யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் மிகவும் தெள்ளத்தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவரது பெயர் டாலமியின் மகன் எனவும் உலுசால் மகன் எனவும் பொருள்படுமாம். எனவே இது குடும்ப பெயர் என சொல்லப்படுகிறது. மேலும் புனித பர்த்தலமேயுவை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்திகளில் திருத்தூதர்கள் பட்டியலில் இவர் இடம்பெறுகிறார். திருத்தூதர் பணிகள், அதாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் நூலில் இயேசுவின் விண்ணேற்பை கண்டவர்களில் இவரும் ஒருவர். தூய ஆவியின் வருகைக்கு பிறகு ஆர்மீனியா, இந்தியா மற்றும் பல இடங்களில் மறைபணி புரிந்தார் என மரபு செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்தியாவிலும் இவர் மறைபணி ஆற்றினார் என்பதற்கான 2 பண்டைய சாட்சியங்கள் இருக்கிறதாம். 4ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இருந்த சரித்திர ஆசிரியரும் ஆயரும் இறை இயலாளருமான யூசேபியஸ் ஒருவர் ஆவார். அதன் பின்னர் 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் துறவியும் திருச்சபையின் மறை வல்லுனருமான புனிதர் ஜெரோம் ஆவார். பண்டைய நகரமான கல்யாண் என்று அறியப்படும் கொங்கன் கடற்கரை பகுதியில் உள்ள பம்பாய் பகுதியை, அதாவது இன்று மும்பை என்று குறிப்பிடப்படுவது, புனிதர் பர்த்தலமேயுவின் மறைபணிக்கான துறை என்று அருட்தந்தை பெருமாளில் மற்றும் மோராசெஸ் கூறுகிறார்கள். பாரம்பரியப்படி இவர் ஆர்மேனியாவில் உள்ள அல்பனேபிள்ஸ் என்னுமிடத்தில் உயிரோடு தொலி உரிக்கப்பட்டு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு சில மரபுகள் கூறுகிறது என்னவென்றால், இவரை உயிரோடு தொலி உரிக்கப்பட்டு தலைகீழாக தலை வெட்டப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்டார் எனவும் கூறப்படுகிறது. இவர் ஆர்மேனிய அரசான போலிமியஸ் என்பவனை கிறிஸ்தவ மறைக்கு மனம் மாற்றியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த அரசனது சகோதரனான அஸ்டேயஜஸ் பர்த்தலமேயுவின் மரண தண்டனைக்கு
உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் இவர் மறைசாட்சியாக மரித்த இடத்தில் பெரிய ஆர்மேனியாவின் பஸ்புரகன் பிராந்தியத்தில் புனித பர்த்தலமேயு துறவு மடம் கட்டப்பட்டுள்ளது. இது தற்போதைய தென்கிழக்கு துருக்கியில் உள்ளதாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புனிதர்கள் வரலாற்றில் இன்றைய புனிதர் பர்த்தலமேயுவின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டபோது எவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவித்திருக்கிறார். உயிரோடு தொலி உரிக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்காக புனிதர்கள் பட்ட கஷ்டங்கள் நாம் எதை செய்தோம் என நினைக்க தோன்றுகிறது. நாமும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முயற்சிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.